ஒருத்தன் இருக்கான். அவன் இந்த உலகத்தை படைச்சான். அந்த உலகத்துல இயற்கையை கொடுத்து 9 கோள்களையும் 27 நட்சத்திரங்களையும் கொடுத்து மனிதனை சந்தோஷமா வாழ சொன்னான். ஆனா முதல்ல அந்த இறைவனை மறைச்சாங்க. மத சாயங்கள் பூசி அந்த இறைவனை மறைச்சிட்டாங்க. அடுத்து இயற்கையை கெடுக்கிறாங்க. இயற்கை கெட கெட அதனுடைய ஆக்ரோஷ குணத்தை காட்ட ஆரம்பிக்கும். அதனுடைய விளைவை நம்ம கூடிய சீக்கிரம் சந்திக்க போறோம்னு நினைக்கிறேன். அதனுடைய அறிகுறிகள் தெரியுது. அதனால இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு இறைவனை நம்ம பாதுகாக்க தவறிட்டோம். இறைவன் இப்போ நம்ம கிட்ட மறைஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கான். இறைவன் மறைஞ்சு மத்தியில இருக்கான்னு சொல்லுவோம். மத்தியில இருக்கான் அப்படின்னு சொன்னா சரியா இருக்கும். ஆனா இயற்கை நம்மளோட இப்பவும் இருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய அளவுல, உணரக்கூடிய அளவுல இயற்கை இருக்கு. இந்த இயற்கையை பாதுகாக்கணும். இயற்கையை பாதுகாக்கணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இயற்கையை பாதுகாக்கணும். இயற்கையை மதிக்கணும். இதை தவற விட்டா இந்த வருஷமே விவசாயத்துக்கு தண்ணி இருக்காது. குடிக்க தண்ணி தட்டுப்பாடு வரும். நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. அதனால இறைவனை மறைச்சது மாதிரி இயற்கையை மதிக்காம விட்டுறாதீங்க. தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.